Hello friends, this is Sendil. Welcome to English Pesa Asia. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 25 சூப்பரான இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போறோம். இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான். சோ நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி நான் இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பின்னாடி பிராக்டீஸ் பண்ணிட்டே வாங்க. முடிஞ்சா கமெண்ட்லயே உங்களோட ஆன்சரை வந்து போஸ்ட் பண்ணிட்டே வாங்க. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலர் பேசிஸில் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதான். ஸோ பேச்சு வழக்கில் நம்ம எப்படி சொல்லுவோம், நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள். வாட் ஆர் யூ டூயிங் நவ்? வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நவ் அப்படின்னா இப்பொழுது, அவ்வளோதான். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா வாட் ஆர் யூ டூயிங் நவ். ஒரு சின்ன சேஞ்ச் தான், பட் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு அர்த்தம். ஹியர் அப்படின்னா இங்கே. ஸோ இங்கே நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் அப்படின்னு நம்ம கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உறுதியாக தெரியல. இதுக்கு எப்படிங்க இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஈஸி தான். எனக்கு உறுதியாக தெரியல. ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்கிறாங்க, அது எனக்கு உறுதியாக தெரியலன்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் நாட் ரியலி ஷுர். ஐ எம் நாட் ரியலி ஷுர். எனக்கு உறுதியாக தெரியல அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உறுதியாகவா? உறுதியாவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஆர் யூ ஷுர்? ஆர் யூ ஷுர்? உறுதியாகவா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ அதை பற்றி எப்படி நினைக்கிற? நீ அதை பற்றி எப்படி நினைக்கிற? ஒரு சஜஷன் கேட்போம் இல்லையா, எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ட்ரை பண்ணுங்க. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தேட்? ஹவு டு யூ ஃபீல் அப்படின்னா நீ எப்படி நினைக்கிற, அபவுட் தேட் அப்படின்னா அதை பற்றி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தேட்? நீ அதை பற்றி என்ன நினைக்கிற அல்லது எப்படி நினைக்கிற அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எனக்கு புரியுது. எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஈஸி தான். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் ஒன், நீ கேலி பண்ணிகிட்ருக்கியா? நீ கேலி பண்ணிகிட்ருக்கியா? யாராவது வந்து ஏதாவது கேலி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம கேட்போம் இல்லையா, எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? இதெல்லாம் நம்ம வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் இல்லையா. ட்ரை பண்ணுங்கள். ஆர் யூ கிட்டிங்? ஆர் யூ கிட்டிங்? கிட்டிங் அப்படின்னா வந்து கேலி பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன கேலி பண்ணிகிட்ருக்கியா? நீ என்ன கேலி பண்ணிகிட்ருக்கியா? சின்ன வார்த்தை தான் நம்ம ஆட் பண்ணணும். எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? ஆர் யூ கிட்டிங் மீ? ஆர் யூ கிட்டிங் மீ? ஆர் யூ கிட்டிங் அப்படின்னா நீ கேலி பண்ணிகிட்ருக்கியான்னு அர்த்தம். மீ அப்படின்னா என்னை அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி நீ அவனை கேலி பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கணும். அதை நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நல்ல கருத்து. நல்ல கருத்து. இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சிம்பிள் தான். குட் பாயிண்ட். குட் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன், அது ஒரு நல்ல கருத்து. அது ஒரு நல்ல கருத்து. சின்ன ஒரு வேர்டு ஆட் பண்ணணும். எப்படி சொல்லுவீங்க? That's a good point. That's a good point. நெக்ஸ்ட் ஒன், நீ பிஸியாக இருக்கியா? இதெல்லாம் நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ கால் பண்ணும்போது கேட்கலாம், இல்லை ஒருத்தர் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? சிம்பிள் தான். ஆர் யூ பிஸி? ஆர் யூ பிஸி? நெக்ஸ்ட் ஒன், மன்னிச்சிருங்க, நான் பிஸியாக இருக்கேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? மன்னிச்சிருங்க, நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் சாரி, ஐ எம் பிஸி. ஐ எம் சாரி, ஐ எம் பிஸி. நெக்ஸ்ட் ஒன்,
தயவு செஞ்சு எனக்கு அப்புறமா கால் பண்ணுங்க. இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். இது நமக்கு தேவைப்படும். எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? கால் மீ பேக் ப்ளீஸ், கால் மீ பேக் ப்ளீஸ், அல்லது கால் மீ லேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஒரு செகண்ட் இரு, எனக்கு இன்னொரு கால் வருது. சொல்லுவோம் இல்லையா, ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு செகண்ட் இரு, எனக்கு இன்னொரு கால் வருது. எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி சொல்லுவீங்க? ஆன்சர் தெரிஞ்சவங்க அப்படியே கமெண்ட்டில் போடுங்க. எப்படி சொல்லுவீங்க? ஹோல்ட் ஆன் அ செகண்ட், ஐ ஹாவ் another கால். ஹோல்ட் ஆன் அ செகண்ட், ஐ ஹாவ் another கால். நெக்ஸ்ட் ஒன். நான் உண்மையாகவே இதை பாராட்டுறேன். நான் உண்மையாகவே இதை பாராட்டுகிறேன். எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? I really appreciate this. I really appreciate this. Next one. இது உண்மைதான். இது உண்மைதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சிம்பிள் தான். இட்ஸ் ட்ரூ. இட்ஸ் ட்ரூ. இது உண்மைதான். நெக்ஸ்ட் ஒன். நான் யூகிக்கிறேன், இது உண்மைதான். அல்லது நான் கெஸ் பண்ணுறேன், இது உண்மைதான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ கெஸ் இட்ஸ் ட்ரூ. ஐ கெஸ் இட்ஸ் ட்ரூ. ஐ கெஸ் அப்படின்னா நான் யூகிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் ட்ரூ, இது உண்மைதான் என்று. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். உன்னால் இதை பண்ண முடியும். உன்னால் இதை பண்ண முடியும். ஈஸி தான். எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? யூ கேன் டூ இட். யூ கேன் டூ இட். இதே மாதிரி அவனால் இதை பண்ண முடியும். எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? இதை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, யாராவது ஒருத்தர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஒரு டவுட்டாக சொல்கிறது. மேபி. மேபி இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். என்ன நம்பு. எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ட்ரஸ்ட் மீ. ட்ரஸ்ட் மீ. நெக்ஸ்ட் ஒன். அப்படியா. இதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? அப்படியா. அடிக்கடி நம்ம இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய கேள்வி. எப்படி கேட்பீங்க? இஸ் இட். இஸ் இட். நெக்ஸ்ட் ஒன். இப்பொழுதுதான். இப்பொழுதுதான். எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஜஸ்ட் நவ். ஜஸ்ட் நவ். நெக்ஸ்ட் ஒன். உனக்கு தெரியும். யூ நோ. யூ நோ. நெக்ஸ்ட் ஒன். நாம் போகலாம். நாம் போகலாம். எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ. கடைசியாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஞாபகப்படுத்து. எனக்கு ஞாபகப்படுத்து. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ரிமைண்ட் மீ. ரிமைண்ட் மீ. எனக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு அர்த்தம். ரிமைண்ட் அப்படின்னா ஞாபகப்படுத்துறது. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் அந்த 25 சென்டென்சஸ். ஈஸியாக இருந்ததா? இப்போது உங்களுக்கான ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க். நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? உங்களோட ஆன்சரை வந்து காமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 25 சென்டென்சஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆன்சரையும் காமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷுங்கிறது செம்ம ஈஸிங்க. ஓகே, ஈஸியாக நீங்கள் பேசிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.